நமக்கு அதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்ததுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கும் இதே கடையில் அந்த போட்டோ போட்டாங்கன்னா எந்த பார்த்துட்டே இருக்காங்க அளவுக்கு நான் கேட்டு இது எப்படிதான் இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி புரட்சி தலைவருடைய அந்த முகத்தை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போல சந்தோஷமான சமாச்சாரம். இந்த படத்துல அது அமைஞ்சிருக்கு. அதுக்கு புலவர் புலமைப்பித்தன் அவர்களுக்கு எல்லாரும் கிளாப்ஸ். ஆனால் பிக்சருடைய ஆரம்பத்திலேயே நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னே. சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கலையுலக வாரிசு என்று புரட்சி தலைவர் அவர்கள் கே பாக்கியராஜ் அவர்களை தார். அது எப்போது? ஜனவரி 17, 1984 நடந்தது. எம்ஜிஆர் முன்னிலையில் பாக்கியராஜ் பூர்ணிமா ஜெயராம் திருமணம் கருமாரியம்மன் கோவிலில் நடந்தது. அது விளக்கமாக சொல்லணுமா? சொல்லிடுறேன். முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் தன் பேரில் முடிவில் கூறியதாவது: பாக்கியராஜின் திருமணம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கருமாரியம்மன் கோவிலில். பாக்கியராஜ் பூர்ணிமா ஜெயராம் திருமணத்தை வாழ்த்துங்கள். பாக்கியராஜ் எம்ஜிஆர் மன்றத்தின் உறுப்பினராக இருந்தவர். என் வாரிசு. திரையில் எனக்கு வாரிசு வேண்டும் என தேடினேன். எனது பிறந்த நாளில் எனக்கு மகிழ்ச்சி மன்ற முரசை எப்படி தொடங்கினேனோ அப்படி என் வாரிசையும் பார்க்கிறேன். என் வாரிசு அவர் அப்படின்ட்டு புரட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. இவ்வாறு எம்ஜிஆர் கூறியதும் பாக்கியராஜ் எழுந்து சென்று எம்ஜிஆர் காலை தொட்டு வணங்கினார். அவரை எம்ஜிஆர் கட்டி தழுவி நெற்றியில் முத்தமிட்டார். இதில் நடந்திருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு புரட்சி தலைவர் பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பாக்கியராஜ் அவர்கள் மறைவு இருக்கு இல்லையா, அது கஷ்டமாக இருக்குது. அவர் புரட்சி தலைவர் மேலே இவ்வளோ பற்றாக இருந்தார். புரட்சி தலைவர் மேலே அவருக்கு மேலே இவ்வளோ அன்பு இருந்தது அப்படின்றது தான் இந்த நிகழ்வு சொல்லுது. இது பாக்கியராஜ் நினைவாக இந்த விஷயத்தை பகிர்றோம். இது மட்டும் இல்லைங்க, புரட்சி தலைவர் அவர்கள் நடித்து வெளிவந்த இதயக்கனி திரைப்படம் 252 நாட்களை ஓடி வெற்றிகரமாக ரீரிலீஸில் பட்டைய கிளப்பியது. அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தார். அது உலகத்துக்கே தெரியும். பாக்கியராஜ் அவர்கள் கடைசியாக பார்த்த புரட்சி தலைவர் திரைப்படம் இதயக்கனி. இதயக்கனி 150வது நாளில் ஹால்பர்ட் திரையரங்கில் பாக்கியராஜ் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் நெகிழ்ச்சியாக அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மைக்கில் பேசினார். அந்தோடைய கிளிப்பிங்கை போடுறேன். அவர் கடைசியாக புரட்சி தலைவர் திரைப்படம் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதயக்கனி திரைப்படம் மட்டும்தான். அவர் இப்போது நம்மளை விட்டு பிரிஞ்சது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். அதனால் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பாக்கியராஜ் அவர்கள் இதயக்கனி திரைப்படத்தில் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் பேசிய அந்த வீடியோ காணொலியை உங்களுக்கு நான் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். பார்க்க நமக்கு அங்கேயுமா இருக்கணும்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது குழந்தை, யானை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நமக்கு அதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்ததுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கும் இதே கடையில் அந்த போட்டோ போட்டாங்கன்னா எந்த பார்த்துட்டே இருக்காங்க அளவுக்கு நான் கேட்டு இது எப்படிதான் இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி புரட்சி தலைவருடைய அந்த முகத்தை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போல சந்தோஷமான சமாச்சாரம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிரஞ்சீவித்தனமான விஷயங்கள் அழிவே இல்லாத நிலையானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த படத்துல அது அமைஞ்சிருக்கு. அதுக்கு புலவர் புலமைப்பித்தன் அவர்களுக்கு எல்லாரும் கிளாப்ஸ். ஆனால் பிக்சருடைய ஆரம்பத்திலேயே
நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற, இந்த நாட்டுக்குள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, நீங்க நினைச்செல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னால அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து என்ன நடக்க போதோ எல்லாத்தையும் எழுதாங்கல்ல இந்த பாட்டு. அது காலாகாலத்துக்கு செஞ்சத்தனமா இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அது இன்னைக்கு வரைக்கும் அது இப்ப எலெக்ஷன்லாம் வரப்போகுது. இப்பவும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அவர் இல்லாம எதுவுமே இல்லை. அவர் பேர் இல்லாம எலெக்ஷனே கிடையாது. யார் வந்து அவர் பேர் அவரை பெருமைப்படுத்திக்கிட்டே அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு. எனக்கு வந்து சினிமாவில் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணுறேன்னு. ஆனால் எனக்கெல்லாம் தாத்தா யார் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள். உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்கிறேன். நான் வந்து தாய்க்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் புரட்சி தலைவர் பற்றி. ஹிந்தி படம் சச்சா ஜூதான்னு சொல்லி ராஜேஷ் கண்ணா பேசி ஒரு படம். அந்த படத்துல தான் நேரத்தை முடிப்போம்னு சொல்லி ரீமேக் பண்ணாங்க தலைவர் நினைச்சு. கிளைமேக்ஸ் சீன் வரும். அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு ஹீரோ நெகட்டிவ், ஒரு ஹீரோ வந்து பாசிட்டிவ். ஸோ ரெண்டு ராஜேஷ் கண்ணால யார் ஒரிஜினல் யார் திருடா அப்படிங்கிறது வந்து கோர்ட்டில் அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாமல் அவசரப்படுவாங்க. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து வாசிச்சு சொன்னால் வாசிடுவாங்க. இப்படி யாரோ அம்மா தங்கச்சி யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அதில் நாயை வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த தமிழில் அந்த ஹிந்தியில் வைக்காத ஒன்று வச்சுருந்தாங்க. என்னன்னா அந்த கோர்ட்டுக்குள்ள ஸ்ட்ரக்சரில் ஒரு டெட் பாடி மாதிரி மூடி ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரு அப்படிங்கிறது வந்து ஜட்ஜினாலையும் சொல்ல முடியல, யாருனாலையும் சொல்ல முடியல. யாரு டூப்ளிகேட் எம்ஜிஆர், அதாவது வில்லன் எம்ஜிஆர் யாரு, நல்ல எம்ஜிஆர் யாரு, யாருனாலையும் சொல்ல முடியல. அந்த பாடி மாதிரி இப்படி வந்த உடனே ரெண்டு பேரும் சாக்கில் பார்த்துருப்பாங்க. அந்த முகத்தை வளர்க்கணுன்னே இந்த வில்லன் எம்ஜிஆருடைய அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஜம்ப் பண்ணி அவர் யாரு அப்படிங்கிறத வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவருடைய தாய் பாசம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் அடிமையாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா கண்ணை முடிச்சு சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கோடா, நீதிக்கு தலை பண்ணணும். அதனால எனக்குள்ள உங்ககிட்ட யாருக்குனாலும் எந்த உண்மையும் வர முடியலன்னா கூட என் முகத்தை பார்த்தா உண்மை வந்துருக்கிறதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஹிந்தியில எல்லாம் கிடையாது, தமிழ்ல வந்து இவர் சொல்லிதான் வச்சாரு. இதுக்கு மேல ஸ்கிரீன் அந்த அளவுக்கு அவ்வளவு கெட்டிக்காரமா சினிமால எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளையும் வந்து இது பண்ணுவாரு. அது இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய நாங்களாம் தமாசா மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. கதை வந்து இந்த டைம்ல கரெக்டான கதை கிடைக்கல. அவரும் வீட்டு சும்மா உட்காந்துருக்காரு. இங்கே கதை கேட்டாங்க, கதை கேட்டு எதுவும் சரியா வரல. அப்போ அசிஸ்டண்ட்டுக்கு அங்கே ஆஃபீஸில் ஆரம்பிச்சார். ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆள் நல்ல கதாசிரியர், ஆனால் தலைவர் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் எப்போ பாரு சாப்பிடுவார். சாப்பிட்டு தலைவர் முன்னாடி வரக்கூடாது. இவரும் ஒத்துக்கவும் மாட்டார். இவங்க எங்கெங்கேயோ கதை கேட்டாங்க, கிடைக்கல. கடைசியில் அவர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோடனே அவர் பேரை ஆரம்பிச்சுன்னு தலைவர் இருக்கோ நமக்கு வேண்டியது கதை, அதை பத்தி என்ன இல்லை, நான் எங்க முன்னால வரவே கூடாது, உங்க முன்னால வரவே வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக போய் அந்த ஆளுகிட்ட கதை செஞ்சுட்ட தலைவர் கதை வேணும். அவருக்கு தெரியுமா? தெரியும். இல்லை என்ன கேட்டாங்க அப்படின்னு தெரியுமா? நான் கதை சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை கேட்க உடனே அவர் கேட்டார். சரி ரூம் போடுவார் அப்படின்னு சொல்லி ரூம் கொடுத்தாண்டாரு. அப்புறம் சாப்பிட கொண்டுவாங்க அப்படின்னு அது வந்தால் தான் எனக்கு கதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவர் கேட்டார். போலீஸ் தலைவர் அவர்கள் சினிமாவில் வந்து போலீஸ் வேஷம் போட்டுருக்காரு, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அப்பாவே அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, இன்னும் அண்ணன் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, தம்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்படி போலீஸ் வேஷம் போட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சம்சாரத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காரா? கட்டின பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காரா? இல்லை, அதுதான் கதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு போய் தலைவரை கதை சொன்னாங்க, என்ன நீங்கள் இது வரைக்கும் சம்சாரத்தை வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லையா? அதுதான் கதை. என்னையா சொல்கிறாங்க?
போய் சொல்லுங்க, அப்புறம் அவரே முழுசா பண்ணிட்டு வர சொல்லுவாங்க, பண்ணிட்டு வயசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கதை பண்ணதுதான் இந்த விஷயத்துல இப்படி ஒவ்வொன்றும் நினைச்சு பார்க்குற அளவுக்கு ரசிச்சு பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது கிட்டாம நம்ம பார்த்துட்டே இதை வந்து சொல்லும்போது சொன்னாங்க அவர் தெய்வமா, அதை தாண்டி தெய்வத்துக்கு மேல நம்ம விஜய் நல்லா இருக்காரு, அவர் அந்த அவர் அதிகமாக வச்சு பண்ணிட்டு இருக்காரு. நான் பாகியில் எப்பவுமே அந்த இது போடும்போது தலைவர் பிறப்பு அப்படின்னு சொல்லி போட்டால் 17 ஜனவரின்னு சொல்லி போட முடியாது, பிறப்பு போட்டு இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. அதனால என்னைக்குமே அவருக்கு வந்து எல்லாரும் இது வந்து லைஃப்பில் நமக்கு எல்லாத்துக்கும் அவர் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ இத்தனை வருஷங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே ஒரு தடவை இங்கே வந்து வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு மத்தியானம் போட்டு பார்த்துட்டு தெலுங்குல தமிழ்ல இல்லை வாத்தியம் தெலுங்கு பேசுவோம். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, டப்பிங் வேணாலும் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பவும் பார்த்துட்டு மறுபடியும் வந்து தமிழில் பார்க்கும்போது இன்னும் புத்துணர்ச்சியாக தான் இருந்ததுடைய அந்த இன்பமே அதுதான் அவர். ஸோ என்னென்னைக்கும் சினிமா இருக்கிற வரைக்கும் வந்து உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை 25வது வருஷம் இதைக்கு அந்த புக்கு அதுவும் வெள்ளிவிழா கொண்டாடுறாங்க. ஸோ இவர் தான் சொன்னேன், அந்த எப்படி ஃபோட்டோ அவர் தேடி பிடிக்கிறாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஃபோட்டோ அவர் தேடி பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அதை பார்க்க தெரிவிட்டா நான் எப்போ அந்த முன்னாள் தலைப்பு முன்னாள் அட்டையில் என்ன ஃபோட்டோ வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொருடையும் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக. ஸோ இதுதான் தலைவருடைய ரசனைக்குரியவர்கள் அப்படிங்கிறது. அவருடைய பக்தராக சிறப்பான இதாக இருக்காரு. அவர் உறுதுணையாக இருக்கவங்க மனமார்ந்த நன்றி எல்லாம் வந்திருக்காங்க. அவருக்கு விக்ரம் ஜெயநாசர் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்களா மக்களே, இதுதான் சரி பாக்யராஜ் அவர்கள் வந்து கடைசியாக வந்து புரட்சித் தலைவர் திரைப்படத்தை, அதாவது நல்லா நோட் பண்ணிங்க, புரட்சித் தலைவர் திரைப்படத்தை கடைசியாக இதயக்கனி திரைப்படத்தை தான் பார்த்தாரு. அந்தோடைய கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாக பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல திரைக்கதை, வசனகத்தா, நிறைய எண்ணற்ற திரைப்படங்களை வந்து அவர் ஹிட் கொடுத்துருக்காரு. புரட்சித் தலைவருடைய பாணியிலேயே வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இன்று வந்து தமிழ் சினிமா வந்து இழந்திருக்கிறது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.